ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். 2024 வருஷத்துக்கான குரு பெயர்ச்சி மே 1ஆம் தேதி சித்திரை 18 நடந்து முடிஞ்சிருக்கு. குரு பெயர்ச்சி முடிஞ்ச மறுநாள் வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அன்னைய தினம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து உங்க முன்னாடி வச்சு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை வாய்விட்டு சொன்னா போதும். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வரக்கூடிய கெடுதல்களும் நல்லதா மாறும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குருவானவர் ஒரு வருடமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்வார். அந்த வகையில் இந்த வருஷம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி செஞ்சிருக்கார். அதுதான் நம்ம குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இந்த ஒரு குரு பெயர்ச்சியால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நல்லது நடந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தமான சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலையில் குரு பகவானுக்கு உகந்த இந்த ஒரு மந்திரத்தை குரு பெயர்ச்சி முடிஞ்சு மறுநாள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் சொல்கிறது மூலயமா வரக்கூடிய கெடுதல்கள் அனைத்தையும் நீங்கள் நல்லதாக மாற்றிக்க முடியும். இதை எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கிரகங்களில் குரு பகவானோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா கருதப்படுது. அவர் எந்த ராசியில் எப்படி அமர போகிறார், எந்த திசையை பார்த்து உட்கார போகிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் பேரு புகழ் பணம் இது எல்லாமே அந்தந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட குரு பகவானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் நீங்கள் சொல்லலாம். வியாழக்கிழமையில் குரு ஹோரை எப்போ வருதுன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த குரு ஹோரையை பயன்படுத்தியும் இந்த மந்திரத்தை இந்த வழிபாடை செய்யலாம். ஒருவேளை இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியலன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் ஒரு 6 மணிக்குள்ளே, அப்படி இல்லையா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே வியாழக்கிழமையில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஒன்று எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை பார்த்து ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஞ்சாம் பிரயச்ச நமக இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லுங்கள். இது தட்சிணாமூர்த்திக்குரிய ஒரு மந்திரம். இப்போ குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சு ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் 4 பேரும் சொல்லிவிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை 4 பேரும் பகிர்ந்து குடிச்சிக்கலாம். இப்போ கணவன் மனைவி 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரும் ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை பாதி குடிச்சிடுங்க. இப்படி சொல்கிறது மூலயமா குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி மூலயமா கணவன் மனைவி கடையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தாராளமாக இந்த ஒரு மந்திரத்தை ஒரு கிளாஸ் தண்ணியை முன்னாடி வச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை பாதி குடிக்கிறது மூலயமா இந்த குரு பெயர்ச்சியால் கணவன் மனைவி கடையில் எதுவும் பிரச்சனை ஏற்படுது, ஒரு மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விலகியோட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் சண்டை சச்சரவுகள்லாம் விலகும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு கிளாஸ் தண்ணி முடி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிடுங்க. குரு பெயர்ச்சி முடிஞ்சு மறுநாள் வியாழக்கிழமை இதை முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஒரு வியாழக்கிழமை தவற விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையாவது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.